Welcome to Star Police Academy, number one police academy in Tamil Nadu. Daily current affairs party, news, RB, TNPSC, SSC, RRB and banking. So, இன்றைய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கீம்ல அதாவது இது ஸ்கீம்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்களோட ஒரு அச்சீவ்மெண்ட்னு சொல்லலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து நம்ம நேற்று நியூஸில் கூட பார்த்துருப்போம். இந்தியா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்ல 5th லார்ஜஸ்ட் எக்கனாமியாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி அதாவது 2022-23 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியா வந்து சிக்ஸ்த் பிளேஸ்ல இருந்துச்சு, 6வது இடத்துல இருந்துச்சு. ஸோ எப்படி இது வந்து 5வது இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னா பிரிட்டனை வந்து வீழ்த்தி, அதாவது கொரோனா டைம்ல பிரிட்டனை வீழ்த்தி ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 5வது இடத்துக்கு வந்து முன்னேறி இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட ஒரு முக்கியமான டார்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2030க்குள்ள நாங்கள் 3rd லார்ஜஸ்ட் எக்கனாமி, அதாவது 3வது வளர்ந்த நாடா வந்து உருவாகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து டார்கெட் வச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க, 5வது இடத்திற்கு இப்போ வந்து முன்னேறி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி 2014 அந்த டைம்லலாம் வந்து பார்த்தோம்னா ஸோ இந்தியாவோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 10வது 11-10 அந்த ரேங்க்ல தான் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5வது இடத்துக்கு முன்னேறிக்கோம். ஸோ இது வந்து நம்ம வந்து நல்லா வளர்ந்துருக்கோம் அப்படின்றது இதுல இருந்தே தெரியுது அப்படின்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல பிரக்யானந்தா 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ்ல நம்ம பார்க்கும்போது செக் ரிபப்ளிக் அப்படின்ற இந்த இடத்துல பிளாக் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில இந்தியாவோட பிரக்யானந்தா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2nd பிளேஸ் வந்து பிடிச்சிருக்காரு. ஸோ அதுதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பாருங்க, பிராக் செஸ் ஃபெஸ்டிவல் 2024. ஸோ இதுல 2nd பிளேஸ் பிடிச்சது யாருன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த பிரக்யானந்தா அவர்கள். ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல விஜய் கட்சிக்கு புதிய செயலி அறிமுகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன வாசகத்தோட வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தோழர்களாய் ஒன்றிணைவோம் அப்படின்ற இந்த வாசகத்தோட தான் வந்து பாத்தீங்கன்னா இவரோட உறுப்பினர் சேர்க்கை செயலி வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுல நம்ம அது மட்டும் இல்லாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவரோட இதை பத்தி இவர் வந்து பாத்தீங்கன்னா பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்ற இந்த கோட்டை வந்து பாத்தீங்கன்னா அவரோட அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டியோட என்னென்ன கொள்கைகள் அப்படின்னு ரிலீஸ் பண்ணும்போது அப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ இதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஆப்பில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளோட ஃபோட்டோ வந்து அந்த பர்டிகுலர் வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்ம வந்து அனுப்புனதும் நம்மளோட ஓட்டர் ஐடி நம்பர் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த நம்பரும் வந்து என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க. ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து மெசேஜ் வருது, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க, ஸோ தமிழக வெற்றி கழகத்தில் ஜாயின் பண்ணிட்டீங்க ஸோ அப்படின்ற மெசேஜ் வந்து வருது. ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராசஸை. ஸோ இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை, பட் என்ன உள்ள இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியணும் இல்லையா. ஸோ இவங்க வந்து டிரான்ஸ்பரன்சியா இருக்கிறதுக்காக தான் ஓட்டர் ஐடி நம்பரை வந்து அங்கே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது நமக்கு இதுல இருந்து தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா உலகுக்காக இந்தியாவில் படைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி வந்து அழைச்சிருக்காரு. ஸோ இது வந்து இந்த வருஷத்துல, அதாவது நாட்டிலேயே முதல் முறையா, சரிங்களா, ஸோ எல்லா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டிலேயே முதல் முறையா தேசிய படைப்பாளர்கள் விருது வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த தேசிய படைப்பாளர்கள் விருதானது வந்து யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். பசுமை வெற்றியாளர்கள், அதாவது என்விரான்மெண்ட் சுத்தமாக வச்சுக்கிறவங்க அவங்களுக்கு, வேளாண் படைப்பாளிகள், ஸோ இவங்க வந்து அக்ரிகல்ச்சரிஸ்ட், ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக கதை சொல்வோர், தூய்மை தூதர், சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை, கல்வி, தொழில்நுட்பம் உள்பட 20 பிரிவுகளுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேசிய படைப்பாளர் விருது வந்து வழங்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 lakhs பரிந்துரைகள் வந்து அவங்க மேலேயும் வந்து விழுந்திருக்கு. ஸோ அதாவது அவங்க மேலேயும் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் விருது பெற்றவர்களில் சிலர் அது யார் யாருன்னு பார்க்கலாம். பசுமை வெற்றியாளர்கள் அப்படின்ற இந்த பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா பங்கத்தி பாண்டேவுக்கும், சிறப்பாக கதை சொல்லும் பிரிவின் கீழே கீர்த்திகா கோவிந்த சுவாமிக்கும் விருது வழங்கப்பட்டது. கலாச்சார தூதர் பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா பாடகர் மைதிலி தாக்கூருக்கும், தொழில்நுட்ப பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா கௌரவ் சௌதரிக்கும், சுற்றுலா சார்ந்த சிறந்த படைப்புகளை உருவாக்கியதற்காக கம்யா ஜெயினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விருது வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம பார்த்த ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் நிகழாண்டு 3 சர்வதேச படைப்பாளிகள் உட்பட 23 வெற்றியாளர்களுக்கு இந்த விருது வந்து வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம இப்போ தான் சொன்னோம், இந்தியாவில் படைப்போம் அப்படின்ற இந்த இயக்கத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காரு. ஸோ எதுக்கு வந்து இந்த இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னா இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே வந்து அவங்கள வந்து பெருமைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நாட்டில் முதல் முறையாக தேசிய படைப்பாளர்கள் விருது வழங்கும் நிகழ்ச்சி புதுடெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில்
வெள்ளிக்கிழமை நடைபெற்றது அப்படின்றதையும் இங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்க எல்லாமே மொழியை பத்தி தான் பேசியிருப்பாங்க. அடுத்தது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கும் வந்து இங்க கேம்பெயின் நடத்திருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதாவது எலெக்ஷன்ல வந்து யங் ஓட்டர்ஸ் வந்து நீங்க கரெக்டா ஓட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜனநாயக முறையில தான் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வந்து நடக்குது அப்படின்றதை பத்தி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம வீட்ல வந்து நீங்க ஒரு மேல் குழந்தையும், அதாவது ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்கும்போது நீங்க அந்த பையனுக்கு மட்டும் பாகுபாடு பார்க்காதீங்க. அதாவது பையன் வந்து படிக்கட்டும், பொண்ணு வந்து படிக்க வேணாம் அப்படின்ற இந்த பாகுபாடு பார்க்காதீங்க அப்படின்றத பத்தியும் பேசியிருக்காரு பிரதமர் அவர்கள். ஸோ இதான் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் இந்த நியூஸ்ல. ஸோ யார் யாருக்கு என்னென்ன அவார்டுன்றத மட்டும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இளைஞர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போதை பழக்கத்துல இருந்து விடுபடணும் அப்படின்றதையும் பத்தி பேசியிருக்காரு. நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா தடையற்ற வர்த்தகம், தேர்தலுக்கு முன் இந்தியாவுடன் ஒப்பந்தம் ஏற்பட வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யார் கூட தடையற்ற வணிக வர்த்தகம் வந்து நம்ம மேற்கொள்ள போறோம் அப்படின்னா பிரிட்டன் கூட. ஸோ அதுக்காக பிரிட்டன் வர்த்தக அமைச்சர் வந்து ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எம்ஓயு சைன் பண்றதுக்கு வருவாங்க அப்படின்றது சொல்லப்படுது. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல தொழில் முனைவோராகும் தூய்மை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தூய்மை பணியாளர்கள் சொந்தமாக கழிவுநீர் அகற்றும் ஊர்தியை வாங்குவதற்கு தேவையான கடன் வசதிகள் அளித்து அவர்களை தொழில் முனைவோராக உயர்த்தும் திட்டத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது யாருக்கானது அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தூய்மை பணியாளர்களுக்கானது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம இங்க வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இவங்களுக்கு எந்த ஸ்கீமுக்கு கீழே, சரிங்களா, எந்த ஸ்கீமுக்கு கீழே இவங்களுக்கு வந்து கடன் வசதி வந்து வழங்கப்படுது அப்படின்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்துக்கு கீழே தான் இவங்களுக்கு 50% வந்து மானியமா இருக்கும். அப்படி இல்லைன்னா அமௌண்ட்டா வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இதர பிரிவினருக்கு வந்து பாத்தீங்கன்னா 40% வந்து மானியமாகவும் வந்து வழங்கப்படுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுல உங்களுக்கு கொஸ்டின் கேட்கணும்னா ஸோ இந்த தொழில் முனைவோராகும் தூய்மை பணியாளர்கள் அப்படின்ற இந்த டாபிக்ல ஸோ அவங்களுக்கு எந்த திட்டத்துக்கு கீழே வந்து சப்சிடி அமௌண்ட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அண்ணல் அம்பேத்கர் அந்த ஸ்கீமுக்கு தொழில் முனைவோர் திட்டத்துக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த கடன் உதவியெல்லாம் வழங்குறாங்க அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல மூத்த பத்திரிகையாளர் VN சாமிக்கு கலைஞர் எழுதுகோள் விருது. ஸோ இந்த நியூஸ் நம்ம வந்து ஒரு 1 வீக்குக்கு முன்னாடியும் பார்த்துருப்போம். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சமூக மேம்பாடு, விளிம்புநிலை, மக்களின் மேம்பாட்டுக்காக பங்காற்றி வரும் சிறந்த இதழியலாளருக்கு. சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்கணும்னா எப்படி கேட்பாங்கன்னா கலைஞர் எழுதுகோள் விருது வந்து எழுத்தாளருக்கு வருதா இல்லை வந்து இதழாளருக்கு வருதா, இதழியலாளருக்கு வருதா அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இதழியலாளருக்கு தான் வந்து இந்த கலைஞர் எழுதுகோள் விருது வந்து வழங்கப்படுது. ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2022ஆம் ஆண்டுக்கான கலைஞர் எழுதுகோள் விருது தினமணி முன்னாள் தலைமை நிருபரும் மூத்த பத்திரிகையாளருமான VN சாமிக்கு ஸோ முதல்வர் மு க ஸ்டாலின் அளித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் வந்து 2022க்கான அவார்டையே இப்போதான் வாங்குறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பாருங்க, இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ். தமிழ்நாட்டைச் சேர்ந்த எழுத்தாளர்களில் ஞானபீடம், சாகித்ய அகாடமி, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் செம்மொழி தமிழ் விருது போன்ற விருதுகளை பெற்றவர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு கனவு இல்லம் திட்டம் வந்து அறிவிக்கப்பட்டது. ஸோ இது வந்து யாருக்கானதுன்னா இந்த எழுத்தாளர்கள் வந்து அவங்க இந்த அவார்டு வந்து கண்டிப்பா வாங்கியிருக்கணும். ஸோ இந்த அவார்டில் வந்து கண்டிப்பா வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கனவு இல்லம் அப்படின்ற இந்த ஸ்கீமுக்கு கீழே வீடு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்க வந்து கனவு இல்லம்னு இன்னொரு ஸ்கீமும் இருக்கு. கலைஞரின் கனவு இல்லம்னு. ஸோ அந்த ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா அது SC ST அந்த பீப்புளுக்காக வந்து பாத்தீங்கன்னா அவங்க இருக்க ஏரியாவை வந்து நல்லா டெவலப் பண்ணி கொடுக்கறது. அதாவது அங்கேயே வந்து ஸ்கூலு, அதுக்கப்புறம் வந்து உள்ளேயே அவங்க ஏரியாக்குள்ளேயே காம்பவுண்ட்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டு, ஸோ இது எல்லாமே அமைச்சு தர்றது கலைஞரின் கனவு இல்லம். ஸோ இப்போ இங்க கொடுத்துருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கனவு இல்லம். இது எழுத்தாளர்களுக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க 2 இடத்துக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல நடமாடும் கட்டுப்பாட்டு மையங்கள். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 நடமாடும் கட்டுப்பாட்டு மையங்களை வந்து சென்னை பெருநகர காவல்துறைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் நியூஸ், மாநிலங்களவை உறுப்பினராக சுதாமூர்த்தி அவர்கள் வந்து நியமனம். ஸோ இன்ஃபோசிஸ் நிறுவன நாராயணமூர்த்தியோட மனைவி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுதாமூர்த்தி அவர்கள். ஸோ இவங்க வந்து மாநிலங்களவை உறுப்பினராக வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இவங்களை தேர்வு செஞ்சது பிரசிடென்ட். ஸோ இது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போகலாம். கிறிசில் அப்படின்றதும் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு பொருளாதாரம், அந்த நாட்டோட ஒரு பொருளாதாரம் எந்த நிலையில இருக்கு அப்படின்னு வந்து அனலைஸ் பண்ணி ரிலீஸ் பண்ற ஒரு ஆர்கனைசேஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிறிசில் அப்படின்றதும். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா மூடி அப்படின்னு சொல்லிட்டு மூடி MOODYS அப்படின்னு இந்த மூடிஸ் அப்படின்ற இந்த மதிப்பீடும் வந்து பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி தான் அந்த ஆர்கனைசேஷன் மாதிரி தான் இந்த ஆர்கனைசேஷனும்.
ஸோ கிறிசில் மதிப்பீடுகளின்படி 2025 இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் என்ன? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 6.8%. நெக்ஸ்ட் நியூஸ், பள்ளிகளில் எல்லைப்புற தொழில்நுட்ப ஆய்வகங்களை FTL அதாவது ஃப்ரான்டயர் டெக்னாலஜி லேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நிறுவ நிதி ஆயோக் அட்டல் இன்னோவேஷன் மிஷன் உடன் எந்த நிறுவனம் ஒத்துழைத்தது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டா. நெக்ஸ்ட் நியூஸ், மீத்தேன் சட் செயற்கைக்கோளை சுற்றுப்பாதையில் செலுத்திய நிறுவனம் இது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ். ஸோ எலான் மஸ்கோடது. நெக்ஸ்ட் நியூஸ், உலக பொருளாதார மன்றம் எந்த இந்திய மாநிலத்துடன் இணைந்து ஒரு அதிநவீன செயற்கை நுண்ணறிவு மையத்தை நிறுவுவதாக அறிவித்தது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா. நெக்ஸ்ட் நியூஸ், 2023 இந்தியாவின் வேலையின்மை விகிதம் என்ன? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3.1%. நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியாவின் எந்த நகரத்தில் ஜீரோ கார்பன் பில்டிங்ஸ் செயல் திட்டம் தொடங்கப்பட்டது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நாக்பூர். நெக்ஸ்ட் நியூஸ், இந்திய கடற்படை தளமான INS ஜடாயுவை லட்சத்தீவு எந்த தீவில் ஏவியது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மினிகாய் தீவு. நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியாவின் முதல் நீருக்கடியில் மெட்ரோ சேவை எங்கு தொடங்கப்பட்டது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தா. இந்த எந்த ரிவருக்கு கீழே இருக்குன்னா ஹூக்ளி ரிவர். நெக்ஸ்ட் நியூஸ், பெண்கள் வணிகம் மற்றும் சட்ட அறிக்கை 2024 எந்த சர்வதேச அமைப்பு வெளியிட்டது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உலக வங்கி. ஸோ இந்த மாதிரி இண்டெக்ஸ் ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்றது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு ஜெனரேட்டிவ் ஆசிரியர் ஐரிஸை எந்த மாநிலம் தொடங்கியுள்ளது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா. ஸோ அவ்வளோதான், இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.